السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய திருத்தூதர் மார்பின் தலைவர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, சஃபர் மாதத்தினுடைய இறுதியிலே நாம் இருக்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்களிலே வசந்தத்தின் துவக்கம், ரபியுல் அவ்வல் மாதம் பிறக்க இருக்கிறது. ரபியுல் அவ்வல் மாதத்திலே தான் நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். ஆகையால் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையிலே, சங்கைப்படுத்தக்கூடிய வகையிலே உலகமெங்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது புகழ் பாடுவதும் ஸலவாத் ஓதுவதும், பெருமானாரின் மீது அதிகமான ஆசையையும் காதலையும் அன்பையும் வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு இடங்களிலே பயான் வழியாக கூட்டங்கள் நடத்துவதும், அவர்களுடைய புகழை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலையை அந்த மாதத்திலே செய்யக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் தஆலா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரைக்கும் இதை நமக்கு நசீபாக்கி தந்தருவானாக. அன்புமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதம் வசந்தத்தினுடைய மாதம், கண்ணியத்திற்குரிய மாதம், சங்கைக்குரிய மாதம். இந்த மாதத்திலே திங்கட்கிழமை அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதாக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக திங்கட்கிழமை அன்று நோன்பு நோட்பார்கள். இது ரசூலுல்லாஹுடைய ஒரு சுன்னத். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், திங்கட்கிழமை மட்டும் விடாமல் ஏன் நோன்பு வைக்கிறீர்கள் என்று கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அன்றைய நாளிலே தான் நான் பிறந்தேன், அன்றைய நாளிலே தான் எனக்கு அல்லாஹ் தஆலா வஹியை கொடுத்தான், என்னை நபியாக ஆக்கினான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த நாள் திங்கட்கிழமை மிகச் சிறப்புக்குரிய ஒரு நாள். அந்த நாளிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவ பட்டமும் கொடுக்கப்பட்டது என்பது சிறப்புக்கே சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புண்ணியமான ஒரு நாள் திங்கட்கிழமை. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய திங்கட்கிழமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 12 பிறக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பிறகு அதற்கு முன்னால் என்ன இந்த உலகத்திலே அநியாயங்களும் அனாச்சாரங்களும் நடைபெற்றுக் கொண்டிருந்ததோ அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே மாற்றி அமைத்தான் என்பதாக அழகான வரலாறுகள் சொல்லுகிறார். கெட்ட ஜின்கள் எல்லாம், ஷைத்தான்கள் எல்லாம்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த நாளுக்கு பிறகு மலையை தேடி காடுகளை தேடி எல்லோரும் ஓடிவிட்டார்கள் என்பதாக வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. இந்த பூ உலகிலே மனிதர்களை திருத்துவதற்காக வேண்டி, நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களை செம்மைப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இந்த உலகத்திலே வந்திருக்கிறது. ஆகையால் நாம் இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இல்லை என்பதாக அத்தனையும் ஓடி போயின என்பதாக வரலாறுகள் சொல்கிறது. பெருமானார் இருக்கக்கூடிய இடத்திலே அனாச்சாரங்கள் இருக்காது, பெருமானார் இருக்கக்கூடிய இடத்திலே அநியாயங்கள் இருக்காது, பெருமானார் இருக்கக்கூடிய இடத்திலே அசிங்கங்கள் இருக்காது. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே பிறந்து 40 வயது வரைக்கும் நபித்துவ பட்டம் கிடைக்கும் வரைக்கும் அந்த மக்காவிலே வாழ்ந்தார்கள். மக்காவிலே வாழும்போது யாரும் கை நீட்டி குறை சொல்ல முடியாத ஒரு அற்புதமான அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு 40 வயசு வரைக்கும் நம்ம வாழ்ற ஒரு ஊர்லன்னு சொன்னா வெளியூர்ல வேணா நம்மளை பாராட்டுவான், சொந்த ஊர்ல பாராட்ட மாட்டான். உள்ளூர் மாடு விலைக்கு போகாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. உள்ளூர்ல சொந்தக்காரன் பாராட்டுறது ரொம்ப பெரிய விஷயம். நம்முடைய உறவுகள் பாராட்டுவது ரொம்ப பெரிய விஷயம். நம்முடைய சொந்தக்காரர்கள் பாராட்டுவது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது அந்த ஊருக்காரன் பாராட்டுறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் நம்முடைய 40 வயதே அது மாதிரியான நற்பெயர்களை நாம் சம்பாதித்திருக்கிறோமா? நம் அத்தனை பேர்களுக்குமே வெளிச்சம். ஊர்ல ஒருத்தவனும் நல்லவன் சொல்ல மாட்டான். வெளியூர்ல ஒரு வேலை போனா இவர் பெரிய ஆளுங்க அப்படி இப்படி எல்லாம் பேசுவாங்க. உள்ளூர்ல பேசணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது வரைக்கும் இருந்தார்கள். நபித்துவ பட்டம் இன்னும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் யாரும் பெருமானாரை எந்த சொல்லும் சொன்னது கிடையாது. அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் நடையாலும் தன்னுடைய பாவனையாலும் தன்னுடைய நடைமுறைகளாலும் யாராலும் குறை காண முடியாத, குறை சொல்ல முடியாத அப்பழுக்கற்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா 40 வயதிலே பெருமானாரை தன் பக்கமாக அழைத்து அந்த ஹிரா குகையிலே வைத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூறாவை முதலாக அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்து, நபியே நீங்கள் அல்லாஹ்வினால் வஹி அறிவிக்கப்படக்கூடிய ஒரு இறை தூதராக இருக்கிறீர்கள் என்பதாக அன்றிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவ பட்டம் கொடுக்கப்படுகிறது. அங்கிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருடங்கள் மக்காவிலே இந்த ஏகத்துவ பணியை எடுத்து வைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள், மக்களை அழைத்து சொல்லுகிறார்கள். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலைக்கு மேலே போய் ஏறி நின்றாங்க. இன்னைக்கு ஹஜ் உம்ரா போனவங்களுக்கு தெரியும் சஃபா மலை எப்படி இருக்கு என்பதாக. அதை ஒரு பளிங்கு கல் மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படி கிடையாது. அன்னைக்கு மலையாக இருந்தது. அந்த மலையில ஏறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பின்னால், இந்த மலைக்கு பின்னால் ஒரு படையினர் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களை தாக்குவதற்காக வேண்டி வருகிறார்கள் என்பதாக நான் சொன்னால் அதை நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள். அங்கே கூட இருந்த அத்தனை கூட்டத்தார்களும் அத்தனை நபர்களும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், அதனால் நீங்கள் சொல்லக்கூடியதை நாங்கள் மறுக்க மாட்டோம், ஏற்போம். நீங்கள் உண்மையைத்தான் சொல்வீர்கள், சத்தியத்தை தான் சொல்வீர்கள். நீங்கள் பின்னால் எங்களை அழிப்பதற்காக வேண்டிய ஒரு கூட்டம் இருக்கு என்று சொல்கிறீர்கள், நாங்கள் நம்புகிறோம் என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் நான் சொல்லக்கூடியதையும் நீங்கள் நம்புங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருந்த அத்தனை கூட்டத்தார்களையும் அழைத்து வைத்து முதலாக இந்த இறை செய்தியை சொல்கிறார்கள். நான் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு நபியாக, ரசூலாக இருக்கிறேன். எனக்கு வேதம் இறக்கப்படுகிறது, குர்ஆன் இறக்கப்படுகிறது. என்னை நம்புங்கள், என் வழி வாருங்கள், அல்லாஹ்வை நீங்கள் அடையலாம். ஓர் இறை கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை நபியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுத்தார்கள். எப்படி அழைப்பு கொடுத்தார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு கூட்டத்தார்களுடைய பெயரை சொல்லியும் அழைப்பு கொடுத்தார்கள். குறைஷியர்களை பார்த்து சொன்னார்கள், ஹாஷிம் குலத்தாரை பார்த்து சொன்னார்கள், இன்னும் என்னென்ன கூட்டத்தார்கள், என்ன குலத்தார்கள் இருந்தார்களோ, என்ன கோத்திரத்தார்கள் இருந்தார்களோ அத்தனை பேர்களையும் அழைத்து சொன்னார்கள். தனித்தனி பெயராக அழைத்து சொன்னார்கள். நீங்கள் குஃப்ரிலிருந்து வெளியே வர வேண்டும், இறை மறுப்பிலிருந்து வெளியே வர வேண்டும், நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் எல்லோரையும் பட்டியலிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக தன்னுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹுக்கும் சொல்லுகிறார்கள், பாத்திமாவே, நீங்கள் நல்வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் முஹம்மது நபியை ஏற்றுக்கொள்ளுங்கள். தன்னுடைய தந்தை சொல்கிறார். எல்லோரையும் அழைத்து சொன்னார்கள்.
நீங்க வரலாற்றை பாருங்க, யாருடைய பெயரை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து குறிப்பிட்டு சொன்னார்களோ அந்த ஒவ்வொரு கூட்டத்தாரிலிருந்தும் அத்தனை பேர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். பல நபர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். இந்நாட்களிலே இஸ்லாத்தை அதிலிருந்து ஏற்றவர்கள் நிறைய பேர்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொருவருடைய கூட்டத்தாருடைய பெயரும் யாருடைய வாயிலிருந்து வந்திருக்கிறது? பெருமானாருடைய வாயிலிருந்து வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வந்திருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்முடைய பெயரை சொல்ல மாட்டாங்கன்னு எங்க மாட்டோமா? ஏதாவது ஒரு கூட்டம் நடக்குது, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடக்குதுன்னு சொன்னா நம்முடைய பேர் ஏதோ ஒரு ஓரத்துல தான் இருக்கும். அவர் வாசிக்கிட்டே வரும்போது நம்முடைய பேரையும் சொல்லிட மாட்டாரா? தலைவர் என் பேரை சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? தலைவருடைய வாயிலிருந்து என் பேர் வந்துருச்சுப்பா. சாதாரணமான இந்த உலகத்துல, ஒரு அற்பமான இந்த உலகத்துல, ஒரு சாதாரணமான ஒரு இயக்கத்திலிருந்து, ஒரு சாதாரணமான ஒரு கட்சியிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு இவ்வளவு பெரிய மதிப்பு இருக்குன்னு சொன்னால், ஈருலகத்திற்கும் தலைவராக இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவருடைய கூட்டத்தாருடைய பெயரையும் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் எல்லாம் குஃப்ரிலிருந்து வெளியே வர வேண்டும், நரகத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்களே, கண்டிப்பாக வரமாட்டார்களா? நிறைய பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்புமிக்கவர்களே, இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் அறிவிப்பு. எல்லோரும் இஸ்லாத்தின் பக்கம் வந்தார்கள். அந்த இஸ்லாத்தை தான் அல்லாஹ் தஆலா இன்று நமக்கு தந்திருக்கிறார். நாம் கேட்டு கிடைக்கவில்லை, கேட்காமலே அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நாம் கேட்டு பெறவில்லை. உலகத்திலே நிறைய விஷயங்களை கேட்டு பெறுகிறோம். ஆனால் இந்த ஈமான், இந்த இஸ்லாம் அல்லாஹ் நமக்கு கேட்காமலே கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் நாம். ஆகையால் இந்த ஈமானையும் இஸ்லாத்தையும் கிடைக்கப்பட்ட நாம் கடைசி வரைக்கும் எந்த காலகட்டத்திலையும் எந்த நேரத்திலையும் ஒரு சதவீதத்தை கூட நாம் சந்தித்து விடக்கூடாது என்று சொன்னால், இன்னைக்கு ஈமானை விட்டு வெளியே செல்லக்கூடிய நிறைய மக்களை பார்க்கிறோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அட்வொகேட்லாம் நல்லாவே தெரியும் எவ்வளவு பேர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறார்கள். அவர்களுக்கு நிறைய செய்திகள் வரும். எவ்வளவு பேர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறார்கள். ஈமான் என்பது எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம். இது நமக்கு அல்லாஹ் கேட்காமலே கொடுத்திருக்கிறானே. இந்த ஈமானை நாம் எந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டும்? சின்ன சின்ன அற்ப சுகங்களுக்காக வேண்டி, இந்த உலகத்தினுடைய ஆதாயங்களுக்காக வேண்டி ஈமானை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், சொன்னார், கேட்கவே நம்மால் முடியவில்லை. சில ஊர்களிலே ஆலிம்கள் கூட ஈமானை விட்டு வெளியே போகிறார்கள் என்று சொல்றார். பணத்திற்காக வேண்டி, காசுக்காக வேண்டி ஈமானை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஈமானை துறந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக வேண்டியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 63 வருடங்கள் பாடுபட்டார்கள், உழைத்தார்கள், கத்தினார்கள். என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் ஈமானை பெற வேண்டும், இஸ்லாத்தை பெற வேண்டும், எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக வேண்டி அழுதார்கள், தொழுதார்கள், அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள். நாம் அத்தனை பேர்களும் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் அவா. அந்த பேர் அவாவை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குழந்தைகளுக்கும், நம்முடைய உறவுகளுக்கும், நம்முடைய சொந்த பந்தங்களுக்கும் நாம் இந்த ஈமானுடைய அந்தஸ்தையும் இஸ்லாத்துடைய இந்த மகத்துவத்தையும் நாம் அவர்களிடத்திலே சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும். பல நபர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள். அற்ப காசுகளுக்காக வேண்டி, அற்ப சுகங்களுக்காக வேண்டி, பெண்ணுக்காக வேண்டி இந்த ஈமானின் இஸ்லாத்தையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் நாளுக்கு நாள் நம்முடைய காதுகளிலே வந்து விழும்போது வேரடியாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது. வேறுபட்ட ஒரு ஈமானை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இந்த இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறான். இந்த ஈமானையும் இஸ்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. நாம் ஈமானிலே இருக்கிறோம், இஸ்லாத்திலே இருக்கிறோம், தொழுகைக்காக வந்திருக்கிறோம், ஜும்மாவிற்காக வந்து கொண்டிருக்கிறோம். நான் ஐவேளை தொழுது கொண்டிருக்கிறேன், குர்ஆனை ஓதுகிறேன், எல்லாம் இருக்கட்டும். நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை பேர் இந்த இஸ்லாத்தை ஈமானுக்கு வெளியே சென்று கொண்டிருக்கிறார்? இதற்காக வேண்டிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி, ஓரிரை கொள்கையான அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி, எல்லோரும் சொர்க்கத்தின் பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூ உலகிலே அவதரித்தார்கள். இதை நம்ம முழுமையான முறை நம்முடைய உள்ளத்தில் நம்ம ஏற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டிதான் அல்லாஹ்வை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். அல்லாஹ் ரசூலை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். நரகத்திலிருந்து அத்தனை மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், அத்தனை மக்களும் சொர்க்கத்திற்குரியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தார். ஆனால் இன்றைக்கு தற்காலம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கற்காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது, பழைய காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது, அறிவியல் வளர்ந்திருக்கிறது, சயின்ஸ் வளர்ந்திருக்கிறது, உச்சத்திலே இருக்கிறோம், இதெல்லாம் பேசுகிறோம். ஆனால் இன்னும் நாம் சொல்ல போனால் அறியாமையின் உச்சத்திலே இந்த காலகட்டம் தான் அதிகமாக இருக்கிறது.
அன்புமிக்கவர்களே, இன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து விட்ட பிறகு நாம் எவ்வளவு யோசிக்கணும் சொல்லுங்க. எவ்வளவு நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும், எவ்வளவு நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு இஸ்லாத்தை நாம் பிடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த காலத்தில் கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ்ல போய் பாருங்க, எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. கற்கால மக்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு நல்ல வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் அல்ல. அவருடைய வாழ்க்கை எல்லாம் தீய பழக்க வழக்கங்களிலே தான் இருந்தது. நஜ்ஜாஷி மன்னர் ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹை பற்றி அறிமுகம் செய்கிறார்கள், நாங்கள் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டவர் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக நஜ்ஜாஷி மன்னர் ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் அவர்கள் சொல்கிறார்கள். நன்மை தீமை எது என்பதாக எங்களுக்கு தெரியாது, எல்லா சிலைகளையும் நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம். ஒரு கல் இருந்துச்சுன்னா அதையும் நாங்கள் வணங்குவோம். அனாச்சாரங்கள், விபச்சாரங்கள், அநியாயங்கள் அத்தனையும் இடத்தில் இருந்து உறவுகளை துண்டித்து வாழ்வோம். காலம் காலமாக சண்டை போட்டுக் கொண்டிருப்போம். நஜ்ஜாஷி மன்னர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் சொல்கிறார், உறவுகளை நாங்கள் மதிக்க மாட்டோம். எங்களில் யார் வலிமையானவர்களாக இருக்கிறார்களோ, ஆதிக்கம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ, பணம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ, செல்வம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் எளிமையானவர்களை, வலிமை இல்லாதவர்களை ஆட்டி படைப்போம் என்றெல்லாம் சொன்னார்கள். இப்படி இருந்தவர்கள் தான் நாங்கள் எல்லாம் இப்படித்தான் இருந்தோம். ஆனால் எங்களை எப்படி மாற்றினார்கள் என்று சொன்னால், நாங்கள் எந்தெந்த தீய கொள்கையிலே இருந்தோமோ அந்த அத்தனையும் எங்களை அப்படியே புரட்டி போட்ட ஒரு மாமனிதர் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தோம், உறவுகளை ஆதரித்தோம், எல்லா தீய பழக்கங்களையும் விட்டோம், நன்மைகளை செய்ய ஆரம்பித்தோம், அல்லாஹ்வை நேசித்தோம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடித்தோம், எல்லா அனாச்சாரங்களையும் விட்டளித்தோம், விபச்சாரத்தை விட்டளித்தோம். ஏன் பொய் பேசுவதை கூட நாங்கள் தவறாக கருதக்கூடிய அளவிற்கு எங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றியிருக்கிறார்கள். நஜ்ஜாஷி மன்னத்தை ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் என்னைக்கு சொன்னாங்க? 1400 வருடங்களுக்கு முன்பாக சொன்னார்கள். கற்காலத்திலிருந்து நாங்கள் நல்ல மனிதர்களாக மாறிவிட்டோம் என்பதாக சொன்னார்கள். இதற்கெல்லாம் காரணம் ஒரே மனிதர் தான், அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் என்பதாக சொன்னார்கள். அன்புமிக்கவர்களே, இப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அன்னைக்கு ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் என்ன சொன்னார்களோ அந்த செயல்கள் எல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்குதா இல்லையா? எல்லாமே இருக்கிறது. அப்படி என்றால் நம்ம என்ன வளர்ந்து விட்ட மனிதர்கள், என்ன டெக்னாலஜி காலத்தில் நம்ம வாழக்கூடிய மனிதர்கள், எல்லா அநியாயங்களும் எல்லா அனாச்சாரங்களும் இன்றைக்கு இருக்கிறது. விபச்சாரங்கள் இன்றைக்கு பரவி இருக்கிறது, அனாச்சாரங்கள் பரவி இருக்கிறது, வட்டி பரவி இருக்கிறது, மது பரவி இருக்கிறது, எல்லா தீய பழக்க வழக்கங்களும் இன்றைக்கு பரவி இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல ஒரு அறம் கூட யாரிடத்திலையும் கிடையாது, அறம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். நன்மையை செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு குறைவானவர்களாக ஆகிவிட்டார்கள். நன்மை எது தீமை எது என்பதாக எங்களால் பிரித்தெறிய முடியாது என்று சொன்னார்களே, இன்றைக்கு தீமையே அதிகமாக இருக்கிறது. 90% தீமையாக இருக்கிறது, 10% தான் நன்மையாக இருக்கிறது. அப்படி என்றால் நாம் கற்காலத்திலே வாழ்கிறோமா, அவர்கள் கற்காலத்திலே வாழ்ந்தார்களா? நாம் தான் கற்காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த டெக்னாலஜி, சயின்ஸ், டிஜிட்டல் இதெல்லாம் பேசுறதுலாம் சும்மா பொய். இதெல்லாம் இன்னைக்கு காலத்தில் எப்படி இருக்கணும்? இஸ்லாத்தை மேற்கத்தியவர்கள் என்ன செய்கிறார்கள்? தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்த இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய அந்த growth நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. மாற்றார்கள் இஸ்லாத்தை படித்து தெரிந்து அறிந்து புரிந்து இந்த இஸ்லாத்திற்குள் வருகிறார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறார்கள் என்று சொன்னால், இதற்காக வேண்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூவி அழைத்தார்கள். இதற்காக வேண்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருடங்கள் பாடுபட்டார்கள். இதற்காக வேண்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். கல்லடிப்பட்டார்கள், சொல்லடிப்பட்டார்கள், ரத்தம் வழிந்தது. எவ்வளவு வேதனைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவித்தார்கள். அன்புமிக்கவர்களே, அதனால் இன்றைய காலத்திற்கு நமக்கு தேவை யார் என்று சொன்னால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய காலத்திற்கு அவருடைய வாழ்க்கை நமக்கு தேவை, அவருடைய வரலாறுகள் நமக்கு தேவை, அவருடைய சுன்னத்துகள் நமக்கு தேவை. இன்றைய காலத்தில் அதிகமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய உயிரினும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர் மீது அதிகமான பாசத்தை வைக்க வேண்டும். முஹப்பத்துர் ரசூல் நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹை பற்றிய சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். ரசூலுல்லாஹை அதிகமாக நாம்
ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இதெல்லாம் இன்னைக்கு குறைந்து போய்விட்டது. பெருமானாருடைய பெயரை சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு நம்மை வழிபடுத்துவதற்கு, நல்வழிப்படுத்துவதற்கு இன்றைக்கும் அல்ல என்றைக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில நாம் கொண்டு வர வேண்டும். அவருடைய சுன்னத்துகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்ட மனிதர்களையும் மாற்றியிருக்கிறார். வரலாறுகள் நிறைய இருக்கிறது. எப்பேற்பட்ட மனிதர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குணத்தால், தன்னுடைய செயலால், தன்னுடைய வாழ்க்கையால் மாற்றியிருக்கிறார் என்பதற்கு நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. ஒரு வரலாற்றை குறிப்பிடுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்கி கொண்டிருந்தது, குர்ஆன் இறங்குகிறது. இந்த குர்ஆனை எழுதுவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு 25 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு காத்திபுல் வஹி என்று சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 25 பேர்களை வச்சு தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த குர்ஆனை எழுதுவாங்க. வஹி வர வர இந்த சஹாபாக்களிடத்துல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதுல மிக முக்கியமானவர்கள் ஸைத் இப்னு சாபித் போன்ற சஹாபாக்கள். இவர்கள் எல்லாம் வஹி வர வர எழுதுவார்கள். அப்படி 25 பேர் இருந்தாங்க. அதுல ஒரு கிறிஸ்துவரும் இருந்தார். அந்த கிறிஸ்துவரோடு இங்க இருக்கக்கூடிய ஒரு சஹாபிக்கு ஒரு பழக்கம் ஏற்படுகிறது. அவரும் எழுதுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனங்களை அவரும் எழுதுகிறார். ஆனால் அவர் கிறிஸ்துவராக இருக்கிறார். அவரோடு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் என்ன செய்கிறது, ஒரு பழக்கம் ஏற்படுகிறது. நம்ம இன்னைக்கு இரண்டரை கலந்து இருந்தாலும், அவர்களோடு தொடர்பு நம்மிடம் இருந்தாலும் கூட நாம் நாம இருக்க வேண்டும். நம்முடைய கொள்கையிலே நாம் இருக்க வேண்டும். எந்த காலகட்டத்திலேயும் நம்முடைய கொள்கையிலிருந்து கொஞ்சம் கூட விலகிவிடக்கூடாது. எல்லோருடனும் பழக வேண்டும். எல்லோரும் நமக்கு தேவை. நாம் ஒரு வகையில் அவர்களுக்கு தேவை, அவர்கள் நமக்கு ஒரு வகையிலே தேவை. அப்படித்தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும். அவங்களை எந்த இடத்துல வச்சிருக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருக்கணும். ஆனால் இந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவரோட சேர்ந்து பழகி அப்படியே இருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு அப்படியே மாறிடுறாரு. ஒரு சஹாபி அப்படியே கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிடுறாரு. அப்துல்லாஹ் இப்னு ஸஅத் இப்னு அபி ஸர்ஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி. அப்படியே காலம் ஓடுகிறது. ஹிஜ்ரி 8ல மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், இன்றைய நாளிலே உங்கள் யாருக்கும் எந்த விதமான தண்டனையும் கிடையாது, எல்லோரும் பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறீர்கள் என்பதாக சொன்னார்கள். ஆனால் ஒரு சில துரோகிகளை மட்டும் கொல்லப்பட வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்று சொன்னால் இவர்கள் இங்கிருந்து அங்கே சென்றவர்கள். அப்படி ஒரு 8 நபர்கள் முர்த்தத்தானவர்கள். இன்றைக்கும் இந்த சட்டம் இருக்கிறது, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். முர்த்தத்தானவர்களை கொல்லுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது, இஸ்லாம் அனுமதிக்கிறது. இஸ்லாமிய நாடாக ஆட்சி நடைபெறக்கூடிய இடமாக இருந்தது என்று சொன்னால், யார் முர்த்தத்தாக சென்று விடுகிறார்களோ, இஸ்லாத்தை விட்டு வேறு மதத்தை கடைபிடித்து விடுகிறார்களோ, அவரை கொல்லுவதற்கு இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது. அந்த வகையில் இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்றதின் காரணமாக ஒரு 8 நபர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, உத்தரவிடுகிறார்கள். அதுல ஒரு நபராக இவரும் சேருகிறார். யார்? அந்த வகை எழுதிட்டு கிறிஸ்துவ மதத்தில் போய் சேர்ந்தாரு பாருங்க, அவரும் இதில் சேருகிறார். ஓடி போய் எங்கெங்கயோ ஒளிகிறாரு, முடியல. கடைசியில உஸ்மான் ரலியல்லாஹு போய் தஞ்சம் அடைந்து விடுகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இவருக்கும் என்ன தொடர்பு என்று சொன்னால், இவரும் உஸ்மான் ரலியல்லாஹும் இருவரும் சேர்ந்து ஒரு தாயிடத்திலே பால் குடித்தவர்கள். அந்த வகையில 2 பேரும் பால் குடி சகோதரர்கள். அந்த பாசத்தில் என்ன செய்யறாரு, உஸ்மான் ரலியல்லாஹு நீங்க தான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உஸ்மான் ரலியல்லாஹு அடைக்கலமாக்கி விடுகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் வந்து அடைக்கலம் தேடி வந்திருக்கிறார், நான் பாவம் செய்து விட்டேன், இனிமேல் அந்த பாவத்திலிருந்து நான் தௌபா செய்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக அவர் உறுதியாக சொல்கிறார் என்றெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை, அவகாசம் கேட்டார்கள். அவகாசத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். ஆனால் கொஞ்ச நாள் விட்டாங்க. அப்படியே இருக்கிறாரா, இன்னும் கொஞ்சம் அப்படியே மாறுறாரான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் கடைசியில வந்து நான் எல்லாத்தையும் தௌபா செஞ்சுட்டேன், நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நிற்கிறாரு. ரசூலுல்லாஹ் வந்து அப்ப அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீ வந்து பழையதிலிருந்து தௌபா செய்து மீண்டும் இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறாயா என்பதாக கேட்கிறார்கள். 3 முறை கேட்கிறார்கள். அவர் கண்ணை கூட தூக்கி ரசூலுல்லாஹ்வை பார்க்கல. ரசூலுல்லாஹ் வந்து நேர்கொண்டு பார்ப்பதற்கு அவருக்கு வெட்கமா இருக்குது. நம்ம இங்கிருந்து அங்க போயிட்டோமே, திரும்பி ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து நிற்கிறோமே, ரசூலுல்லாஹ்வை நம்ம எப்படி பார்ப்பது என்பதாக அவர் வெக்கிட்டு
தலை குனிந்து அப்படியே கீழே நிற்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் 3 முறை கேட்டும் அவர் பதில் சொல்லாம இருக்கிறாரு, தலையை கூட தூக்கி பார்க்காம இருக்கிறாரு, பக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்களாம் என்ன செய்றீங்க, உடனே பிடிச்ச ஆளை வெட்டி போட வேணாமா அப்படின்னு சொல்ல கேட்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கும் பதில் சொல்ல வேண்டும், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கும் பதில் சொல்ல வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணசைவிக்கும் பதில் சொல்ல வேண்டும். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹ் அழைத்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் தொழுகையில இருந்தா கூட விட்டுட்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்லணும். அல்லாஹ் அப்படி குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்பு என்பது அல்லாஹ்வுடைய அழைப்பை போன்று. அப்ப அதுக்கு பிறகு அவர் கண்ணை தூக்கி பார்க்கிறாரு. ரசூலுல்லாஹ்ட்ட யார் ரசூலுல்லாஹ் நான் தௌபா செஞ்சு இஸ்லாத்துக்கு வந்துடுறேன் என்பதாக சொல்கிறார். கடைசியில் ரசூலுல்லாஹ் அவரை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மன்னிச்சு விடுகிறார். அதற்கு பிறகு என்ன செய்கிறார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் அவர் அந்த பக்கமா போயிடுறது. வெக்கம், ஒரு மாறு செஞ்சுட்டோமே. ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்துல இருந்து காத்திபுல் வஹ்யா இருந்து குர்ஆனை எழுதிட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டு திரும்ப ரசூலுல்லாஹ் கையில வந்தாலும் கூட நம்ம ஒரு மாற்றம் ரசூலுல்லாஹ்க்கு செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் போயிடுவார். இது ரொம்ப நாளா நடக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு இதை கவனிச்சுட்டு, என்னப்பா இப்படியே போயிட்டே இருந்தா ரசூலுல்லாஹ்வுக்கு உனக்கு என்ன தொடர்பு ஏற்படும், திரும்ப வா என்பதாக ரசூலுல்லாஹ்ட்ட அழைச்சிட்டு போயிட்டு, யார் ரசூலுல்லாஹ் உங்களை பார்த்தாலே இவர் வெட்கப்படுறாரு, நீங்க ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு திரும்பவும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா சரி செய்யுங்க என்பதாக சொல்லும்போது, நான் உன்னை முழுமையான முறையில் மன்னிச்சுட்டேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடித்து, நீங்க எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை பார்க்கலாம், எனக்கு சலாம் சொல்லலாம், என்னிடத்தில் பேசலாம் என்று அவருடைய வெட்கத்தை போக்கினார்கள். அதற்கு பிறகு அவர் ரசூலுல்லாஹ்வை பார்த்தா சலாம் சொல்லுவாரு, பேசுவாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா விதமான பணிவிடையும் செய்தார்கள். ஏன் சொல்றேன்னு சொன்னா, இந்த வரலாற்று பின்னணியில பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் இடையில கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் பிறகு இஸ்லாத்துக்கு வந்தாரு. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றார்கள், மன்னித்தார்கள். அதற்கு பின்னால் உள்ள வரலாறு தான் இன்றைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு வரலாறு. இந்த வரலாறுலாம் சும்மா, அதற்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கு பாருங்க, அதுதான் வரலாற்றிலே பொதிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. அதற்கு பிறகு அவர் என்ன செய்ய, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்திலையும் வாழ்றாரு, உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலையும் வாழ்றாரு, உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலையும் வாழ்றாரு, ஏன் அலி ரலியல்லாஹுடைய காலத்திலையும் வாழ்கிறார். எப்பேற்பட்ட ஒரு ஆட்சி அல்லாஹ்தாலா அவருக்கு கொடுத்தான் என்று சொன்னால், அவரின் மூலமாக ரோம பாரசீகம் எல்லாம் அந்த காலகட்டங்களிலே நிறைய இடங்கள் வெற்றி கொள்ளப்பட்டது. பைசாந்தியா போர், ஒரு போர் நடந்தது, விரிவாக சொல்வதற்கு நேரம் இல்லை. அந்த பைசாந்திய போர்களில் எல்லாம் இவருடைய பங்கு அதிகமாக இருந்தது. பல மைல்களை தன்னுடைய ஆட்சிக்கு கீழே இந்த அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபீ ஸரா அவர்கள் கொண்டு வந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பார்வை, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மன்னிப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கரம் பிடித்ததின் காரணமாக அவருக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு ஆளுமையை கொடுத்தான். கடைசியில முஆவியா அலி ரலியல்லாஹுடைய காலத்துல ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்ட போது, இந்த நேரத்துல முஆவியா ரலியல்லாஹுக்கு நம்ம பைஅத் செய்யறதா, ஹஸன் ரலியல்லாஹுக்கு பைஅத் செய்யறதா என்று இருவருக்கும் பைஅத் செய்யாமல் அஸ்கலான் என்று சொல்லப்படக்கூடிய ஊர்ல போய் அவர் வாழ்றார். கடைசி காலகட்டத்தை அங்க கழிக்கிறார். நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது என்று சொன்னால், இடையில நம்முடைய வாழ்க்கையிலையும் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது, பலருடைய உள்ளத்திலையும் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுகிறது. சில நேரங்களில் இந்த உலகத்தினுடைய ஆசையை காட்டுகிறார்கள், பணத்தினுடைய ஆசையை காட்டுகிறார்கள், செல்வத்தினுடைய ஆசையை காட்டுகிறார்கள், ஆட்சி அதிகாரத்தினுடைய ஆசையை காட்டுகிறார்கள், உனக்கு அதை தரேன் இதை தரேன் எல்லாத்தையும் உனக்கு செஞ்சு தரேன் என்பதாக பல ஆசைகள் நமக்கு வரும்போது சில நேரங்களில் இஸ்லாத்துக்கு மாற்றமான காரியங்களை நம்ம போயிடுறோம். இன்ஷால்லா அதிலிருந்து தௌபா செஞ்சு வெளியே வந்துருவோமா? கண்டிப்பாக நாம் தௌபா செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில வட்டி இருந்தது என்று சொன்னால் வெளியே வந்து விட வேண்டும். இன்றைக்கு விபச்சாரங்கள் பரவிவிட்டது. அல்லாஹ் அக்பர். பலருடைய விஷயங்கள் நம்முடைய காதுல வந்துகிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுகிறார்களா என்றெல்லாம் நாம் யோசிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. விபச்சாரங்களும் வட்டியும் அனாச்சாரங்களும் இன்னைக்கு நிறைய பெருகி இருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிடையிலே இடையில வந்தாலும் கூட அதிலிருந்து நம்ம வெளியே வந்து விட வேண்டும். சொன்னாங்கல்ல, குழு பணி ஆதம சத்தாய், ஆதமுடைய மக்கள் அத்தனை பேர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள். ஆனால் அவங்களை சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், யார் பாவம் மன்னிப்பு பெற்று யார் தௌபா செய்து மீண்டு வந்து விடுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அப்பேற்பட்ட மனிதர்களாக இன்ஷா அல்லாஹ் நாம் மாறுவோமா? ரபியுல் அவ்வல் மாதம் வருகிறது, வசந்தத்தின் மாதம், ரசூலுல்லாஹ் பிறந்த மாதம். குறைந்தபட்சம் இந்த மாதத்திலிருந்தாவது யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால், உன்னுடைய உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் என்னுடைய வாழ்க்கையில நிறைய தவறுகள் நடந்திருந்தாலும் அதிலிருந்து என்னை வெளியே வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு நீ தந்தருள்வாயாக என்று அல்லாஹ்விடம் தொடர்ந்து துஆ செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வட்டி இருக்கலாம், விபச்சாரம் இருக்கலாம், அனாச்சாரம் இருக்கலாம், நிறைய தவறுகள் இருக்கலாம். இந்த தவறுகளை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு நபர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அவருடைய வாழ்க்கை முறை மட்டும்தான்.
அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக நாம் எந்த இடத்திலையும் வழி தவற மாட்டோம். அல்லாஹ் தஆலா வழி தவறாத ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவானாக. நம்முடைய மௌத் வரைக்கும் இந்த ஈமானிலே நிலைத்திருக்கக்கூடிய, இந்த இஸ்லாத்திலே நிலைத்திருக்கக்கூடிய, கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் நமக்கு எல்லாம் தந்தருவானாக என்று துஆ செய்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.